ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிரான லட்சிய போரில் வீர காயமடைந்த சிறுத்தைகளுக்கு விடுதலை விசிகாவின் சார்பில் செவ்வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் சொல்லிக்கிறாரு. ஏன்னா உனக்குலாம் அறிவுங்கிறது இருக்கா? உன்னோட கட்சியோட லட்சியம் என்ன? அடக்குமுறைக்கு எதிராக அடக்குமுறை செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து அமைப்பாய் திரண்டு ஒரு சமநிலையான சமூகத்தை உருவாக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொள்கை. நீ என்ன பண்ண? எவன் அடக்குமுறை செஞ்சானோ அந்த கட்சியோட, எவன் ஜாதியை அடக்குமுறை செஞ்சு ஆடிட்டுக்கணும் அவன் அந்த கட்சியோட கூட்டணி வச்சு போட்டு, எவனுக்கு எதிராக போராடினியோ அவங்களுடைய கூட்டணி வச்சு போட்டு உங்களுடைய பறையரின மக்களுடைய இதே தன்னுடைய நீ வயிற்றில் வாங்கி கட்டிக்கிட்டு நீ உங்கள் கட்சி வளர்ச்சிக்கு சுயநலமாக பயன்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னை ஏர்போர்ட் மூர்த்தியானவன் நியாயமாக கேட்குறாரு. ஒன்றா கேட்குறத உள்வாங்கிட்டு சரி பண்ணணும், இல்லைன்னா கேட்குறத வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நீ அவரை நடு ரோட்டில் செருப்பு கழட்டி ஒரு இயக்கத்தோட தலைவர், ஒரு கட்சியோட தலைவர் நடு ரோட்டில் செருப்பு கழட்டி அடிக்கிறது இதான் நீ அமைப்பாய் தர்ற லட்சணமாக. அதே வேறு செவ்வணக்கம் போட்டு அது வேறு விடுதலை. உனக்கெல்லாம் என்ன சொல்கிறது? அடக்குமுறை இப்போ நீ தான் பண்ணிட்டு இருக்கிற. அடக்குமுறை செய்கிறது நீங்கள். அது வீர காயமாமா, லட்சிய போருமாமா அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? எல்லாம்